ஒரு ஜென் ஆசிரமம். அந்த ஜென் ஆசிரமத்துல ஒரு அரசகுமாரன் மாணவனா வந்து சேர்றான். சாதாரண மாணவர்கள் போல தான் அவனும் நடத்தப்படுறான். தன்னுடைய சக மாணவனோட அவனுக்கு ஒரு சின்ன சண்டை வந்துடுது. ஒரு சச்சரவு வந்துடுது. சக மாணவன் அரசகுமாரனை அடிச்சிடுறான். இந்த வழக்கு ஜென் குருவுக்கு முன்னாடி வருது. ஜென் குரு முழுசா விசாரிக்கிறாரு. அரசகுமாரன் மேல தப்பு இல்ல. இந்த இன்னொரு மாணவன் தான் அடிச்சுட்டான்னு நல்லாவே அவருக்கு தெரியுது. ஆனாலும் ஜென் குரு என்ன சொல்றாருன்னா, இந்த அரசகுமாரனுக்கு ஒரு தண்டனை குடுக்குறாரு. 1 வாரத்துக்கு அடுப்புக்கு தேவையான சுள்ளிகள பொறுக்கிட்டு வரணும். அதுவும் தன்னுடைய ஓய்வு நேரத்துல அத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனைய குடுக்குறாரு 1 வாரத்துக்கு. அரசகுமாரன் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காம அந்த தண்டனைய ஏற்றுக்கிறான். 1 வாரம் அந்த தண்டனைய நிறைவேற்றி முடிச்சிட்டு, அதுக்கப்புறம் குருவுட்ட வரான். அவன் மேல தான் தப்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் எனக்கு ஏன் தண்டனை குடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குருட்ட கேட்கிறான். அப்போ குரு சொல்றார், நீ நாளைக்கு இன்னைக்கு அரசகுமாரனா இருக்க. இந்த கல்வியெல்லாம் கற்று முடிச்ச பிறகு நீ போய் ஒரு அரசன் ஆகு. ஒரு அரசனுக்கு நீதி பரிபாலனம் தான் முக்கியமான கடமை. தன்கிட்ட வர்ற வழக்க விசாரிச்சு எது சரி, எது தப்புன்னு முடிவு பண்ணி, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையும், பாதிக்கப்பட்டவனுக்கு நீதியும் கொடுக்கிறது தான் உன்னுடைய கடமை. ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு பாதிக்கப்பட்டவன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அநீதியான ஒரு தண்டனைய, அநீதியான ஒரு தீர்ப்ப உனக்கு நான் குடுத்தேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த வலி, அநீதி ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வலிய புரிஞ்ச ஒருத்தனால தான் வந்து அந்த அநீதியை இன்னொருத்தனுக்கு செய்யாம இருப்பான் அப்படின்னு அந்த ஜென் குரு நினைக்கிறார். எந்த வலியையும் உணராத ஒருத்தனால இன்னொருத்தவங்களோட வலிய புரிஞ்சுக்கவே முடியாது.